இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவாராக. நீண்ட நாட்கள் கழித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஒருவர் சந்திப்பதற்கு ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நடத்தி வந்திருக்கிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். 5 மாதங்கள் நம்மை பூரணமாய் நம்முடைய பூரண கிருபைகளினாலும் பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்மை நடத்தின ஆண்டவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த புதிய கல்வி ஆண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான கல்வி ஆண்டாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பிரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த கல்வி ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலேயும் நீங்கள் விரும்புகிற பிரகாரமாக நீங்கள் வாஞ்சிக்கிற நல்ல குரூப்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் தேவனுடைய உதவி ஆண்டவர் உங்களுக்கு அனுசாரியாக இருந்து இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆண்டவர் வருகை தாமதமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த கல்வி ஆண்டை துவங்குகிற நீங்கள் இதை ஜெயத்தோடு முடிப்பதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் இந்த 5 மாதங்களில் இந்த வருஷத்தில் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த 6வது மாதத்தில் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார்? அநேகருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்படுகிற செய்திகளை எல்லாம் கேட்கும்போது இருதயத்திலேயும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து போய் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கிவ் அப் பண்ணிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில நேரங்களில் இவர்களெல்லாம் இப்படி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்களா என்று யோசிக்கிற இடத்துல இருந்து, இல்லை என் வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மை தைரியப்படுத்துவது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தை. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தை 1 Corinthians chapter 12 verse number 31. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். And I will show you a still more excellent way. இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைத்து பாருங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். கடந்த நாட்களில் தேவன் நம்மை தைரியப்படுத்தும் போது, ஜேக்கப், யூ ஆர் அ வார்ம் அண்ட் ஒர்த்லெஸ் பர்சன், யூ மே பி அ வார்ம் அண்ட் ஒர்த்லெஸ் பர்சன். நீங்கள் சிறு பூச்சியாக இருக்கலாம், ஆனாலும் உங்களை நான் இயந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்லி சூப்பர் நேச்சுரல் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆச்சரியமான பாதைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனிடத்தில் சில புதிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனே இன்னும் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னை இந்த மாதத்தில் தகுதிப்படுத்தும் என்று கேளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்து என்னை தைரியப்படுத்தின போது, இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களையும் உற்சாகப்படுத்துவது அது உகந்ததாய் எனக்கு கண்டது. இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show you a still more excellent way. ஆண்டவர் இந்த மாதத்தில் எக்ஸலண்ட் வேல கர்த்தர் நம்மை நடத்தட்டும். இதுவரை நீங்கள் யோசித்திராத, எண்ணி பார்த்திராத புதிய வழிகளிலே, புதிய பாதைகளிலே, புதிய கிருபைகளை கொடுத்து பெரிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்காய் திறந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, எனக்கு அனுகூலமான ஒரு கதவு, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதைகளை உங்களுக்கு திறந்து அப்படிப்பட்ட நன்மைகளுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் சொன்னால், பியூட்டிஃபுல்லாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். நாத்தான் வேலை பார்த்து, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். பெரிய காரியங்களை காண்பதற்கு இதுவரை யோசித்திராது. இப்பொழுது நீ பார்க்கிற காரியங்கள், இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள், இப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதைகள், இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஆச்சரியமானவைகளாக, உங்கள் புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கலாம். சில நேரங்களில் நெருக்கங்களுக்கு நடுவில்
இந்த லீலி புஷ்பம் முள்ளுகளுக்கு நடுவில் நின்று கொண்டு அந்த நெருக்கங்களுக்கு நடுவில் காற்று அடிக்கும் போது அந்த முள்ளுகளிலே அந்த லீலி புஷ்பம் பட்டு அது கீறல் விழும்போது அந்த வாசனை எப்படி வெளியே வருகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில வந்த அநேக நெருக்கங்கள், அவமானங்கள், தீமையான காரியங்கள், நிந்தையான சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் இந்த புதிய வருஷத்தின் 5 மாதங்கள் ஆண்டவர் நம்முடைய வாசனை மங்காதபடிக்கு நம்மை நடத்தி இருப்பார் என்று சொன்னால், இந்த 6வது மாதத்திலேயும் உங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று 50வது வசனத்தில் எழுதின ஆண்டவர் 51வது வசனத்தில் எழுதும்போது எழுதுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்களை மாத்திரம் அல்ல, உங்கள் சம்பந்தப்பட்ட யாராகிலும் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவர்களும் தேவனுடைய மகிமையை இந்த மாதத்தில் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. மேலான வழிகளை, மேலான பாதைகளை, மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை, எப்போதுமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை விரும்பும் போது சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய தீமையை எப்போதுமே டார்கெட் பண்ணி கொண்டே இருப்பான். அவனுக்கு நாம் நன்றாக இருப்பது எப்போதுமே அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 to 3 வசனங்களிலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா வந்து நிற்கிறார். அப்பொழுது அதுவரை நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருந்த மனுஷன் அன்றைக்கு 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். சத்துரு இதை மாத்திரமே டார்கெட் பண்ணினான். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மை செஞ்சிருப்போம், ஒரு சின்ன காரிய தீமையா இருந்திருக்கும். ஆனா அந்த சின்ன காரியத்தை, அந்த தீமையை சொல்லியே பிசாசு நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை பார்க்கிற ஆண்டவர், நன்மை காணும்படி செய்கிற ஆண்டவர். நாம் நன்மை காண செய்வார், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நன்மை காண செய்வார். ஆனால் பிசாசு எப்போதுமே நமக்குள்ள இருந்து சில தீமைகளை தான் மற்றவர்கள் காணும்படிக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் அந்த தீமைகளையும் இந்த 6வது மாதத்துல ஆண்டவன் நன்மையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை தைரியப்படுத்துகிறார். நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், நிறைய காரியங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், நிறைய நபர்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன், அநேகர் என்னால நன்மை பெற்றிருக்கிறார்கள், என் சபைக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், சமுதாயத்திற்கு சில நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறேன், சில நபர்கள் என் கரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், என் கரங்களினால நன்மை பெற்றவர்கள் அநேகர். ஆனா என் வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன தவறு, ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆவியில உணர்கிறேன். ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன கரை படிந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு தவறுல ஜனங்கள் என்னை குற்றம் சாட்டி, சத்துரு என்னை குற்றம் சாட்டி என்னை அவமான சின்னமாய் நிறுத்தி விட்டான். ஆகவே நான் அநேக நேரங்களில் வெளியில வர முடியாத அளவுக்கு நிந்தைக்கும் சோர்வுக்கும் நான் உள்ளாகி இருக்கிறேன். தாவீது சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, மனுஷரை என் தலையின் மேல ஏறி போக பண்ணினேன். அந்த அளவுக்கு நான் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் குனிந்து நிந்தைக்குள்ளே, நான் அவமானங்களுக்குள்ளே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட தீமையை இந்த மாதத்துல ஆண்டவன் நன்மையாய் மாற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீதை போல ஒன்று சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த செய்தியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல எந்த நேரத்துல இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்களா? இந்த வார்த்தையை குறிப்பாய் சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். என்ன சூழ்நிலையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார்? தான் பெற்ற பிள்ளை அப்சலோம் தன்னை துரத்தி வரும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை எளிதாய் சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் எளிதாய் சொல்ல முடியுமா? தலையிலே ராஜ கிரீடம் இருந்த ஒரு மனுஷன், அந்த கிரீடம் எல்லாம் இப்பொழுது இல்லாதபடிக்கு அப்சலோமுக்கு தப்பித்து ஓடுவதற்காக அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது, கிரீடத்தை விட்டு முக்காடிட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். சத்துரு எத்தனை நிந்தித்தாலும், சத்துரு நம்மை குற்றம் சாட்ட யோசித்தாலும், சத்துரு நம்மை அவமானப்படுத்த நினைத்தாலும், சத்துரு நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை மற்றவர்கள் இந்த மாதத்தில் எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களிலே நம்மை சூழ்ச்சி பண்ண நினைத்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அந்த தீமையை கூட நான் நன்மையாய் மாற்றி கொடுப்பேன். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து விட்டு நல்ல வஸ்திரத்தை தரிப்பியுங்கள் என்று சொல்லவில்லை, சிறந்த வஸ்திரத்தை என் பிள்ளைக்கு தரிப்பியுங்கள். நல்ல வஸ்திரம் அல்ல, என் பிள்ளைக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பியுங்கள். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் என்று சத்துரு குற்றம் சாட்டும் போது ஆண்டவர் அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்து, ஆண்டவர் அந்த இடத்துல அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுத்தார். எல்லாரும் சொன்னாங்க, இவன் அன்பிட்,
இவன் ஆசாரியன் ஆவதற்கு அன்பிட்டா இருக்கிறான். ஏனென்றால் இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? அவன் அந்த இடத்துல ஃபிட் பண்ணுவதற்கு அவன் தலையிலே அழகான பாகைகளை எல்லாம் வைத்து சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்து சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு சத்துருவுக்கு முன்பதாக நன்மையை கர்த்தர் காண வைத்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாக சின்ன குற்றத்தை வைத்துக் கொண்டு உங்களை கீழே தள்ள யோசிக்கிறார்களோ அந்த சத்துருவின் கிரியைகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை இந்த மாதத்துல நன்மையை காணும்படி கர்த்தர் செய்வார். இன்னும் இதிலும் அதிக மேன்மையான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். சில இழப்புகள், சில வீழ்ச்சிகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இதன் மத்தியில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சத்துருவுக்கு முன்பதாகவும் மற்றவர்களுக்கு முன்பதாகவும் உங்கள் இனஜன பந்துக்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார் என்கிற நல்ல காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பார். 16ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்துல 7வது வசனத்துல ஒரு வார்த்தை ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்த காரியம் என்ன? எகிப்தில செய்த காரியம் என்ன? அவர்கள் பயணிக்கும் போது செய்த காரியம் என்ன? அவர்கள் எகிப்தில இருந்த போதும் தேவன் நன்மை செய்தார். அவர்கள் வனாந்திர பாதையில நடந்து போகும்போது கர்த்தர் நன்மை செய்தார். அவர்கள் போகிற எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய ஆச்சரியமான நன்மைகளை கர்த்தர் காணும்படிக்கு பெரிய காரியங்களை அவர்கள் கண்கள் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். எகிப்தில் என்ன செய்தார் தெரியுமா? அதே 10ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்துல 22வது வசனத்தை வாசித்து பார்ப்பேன் சொன்னா, உன் பிதாக்கள் 70 பேரா எகிப்துக்கு போனார்கள், இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியில வானத்து நட்சத்திரங்களை போலாக்கினார். அவர்கள் இருந்த இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, அவர்களை அடக்க நினைத்த இடத்துல, அவர்களை முடக்க நினைத்த இடத்துல, அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய உபாய தந்திரங்களை செய்த இடத்துல, அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் பெருகி விடக்கூடாது என்பதற்காக பார்வோன் அங்கே அவர்களை முடக்க அழிக்க நினைத்த இடத்துல தேவன் அவர்களை பெருக பண்ணினார். அப்படிப்பட்ட மகத்துவங்களை ஆண்டவர் காணப்படினார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கும் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன்னை அடக்க நினைக்கிற இடத்துல, அழிக்க நினைக்கிற இடத்துல, முடக்க நினைக்கிற இடத்துல உன்னை நான் பெருக பண்ணுவேன். அப்படி உன்னை பெருக பண்ணி தேவனுடைய மகத்துவங்களை உன் மூலமாய் மற்றவர்கள் காண்பதற்கு நான் அனுக்கிரகம் செய்வேன். நீ காண்பாய், மற்றவர்கள் காண்பார்கள். சத்துருவும் காணக்கூடிய விதத்துல இந்த மாதத்துல ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையில் ஆண்டவர். வனாந்திர பாதையில் ஆண்டவர் சும்மா விட்டாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவர்கள் போகிற எல்லா பாதைகளிலேயும் தேவனுடைய விசேஷித்த கரம் அவர்களை நடத்தி 8வது வசனத்தில் ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கான மகத்துவங்களை உங்களுக்குள் இருந்து நான் செய்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சில அற்புத அடையாளங்களை உன் வாழ்க்கையில செய்து என் மகத்துவங்களை உனக்கு காண்பிப்பது மாத்திரம் அல்ல, அந்த அற்புத அடையாளங்கள் உன் மூலமாய் வெளியிலே காணப்பட வேண்டும் என்பதற்கும், நீ அந்த அற்புத அடையாளங்களிலே நீ இன்னும் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்கும் இந்த மாதத்துல உன்னை நான் பலப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? வனாந்தரத்துல எந்த பாதிப்பும் இல்லை. ஆண்டவர் ரொம்ப அழகாய் நடத்தினார். கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு போன இடத்துல சில காரியங்கள் அங்கே இருந்தது. 31 ராஜாக்கள் இருந்தார்கள், 7 பெரிய ஜாதிகள் இருந்தது. கர்த்தர் சும்மா விட்டாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் அவர்களை நடத்தின பாதைகள் ஆச்சரியமான பாதைகளாக அவர்களை பலப்படுத்தினார். தேவனுடைய மகத்துவங்களை செய்து, அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, ஆண்டவருடைய நன்மைகளையும் மகத்துவங்களையும் கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளேயே ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையிலே என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், இன்னும் பெரிய காரியங்களை நான் பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே புகுத்தி அவர்களை பலப்படுத்தினார். அதே விசுவாசத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்குள்ள புகுத்துவாராக. அநேகர் சில நேரங்களில் சோர்ந்து போய் நான் ஆண்டவர்கிட்ட விலகிடலான்னு பார்க்குறேன். ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, நான் எதிர்பார்த்தேன். நீங்க எதிர்பார்த்த நேரத்தில் கர்த்தர் செய்ய மாட்டார். நாம் எதிர்பார்த்த நேரத்தில் தேவன் சில காரியங்களை செய்ய மாட்டார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எப்போது தேவனுக்கு உச்சகட்ட மகிமை ஒரு காரியத்தில் வருமோ அப்போ அந்த காரியத்தை தம்முடைய கரத்தில் எடுத்து செய்வார். உங்கள் வாழ்க்கையை கொண்டு, உங்கள் ஜீவியத்தை கொண்டு ஆண்டவருக்கு எப்போது ஒரு உச்சகட்ட மகிமை வருமோ அப்பொழுது தேவன் தம்முடைய காரியத்தை உங்களை கொண்டு செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மையில் ஆண்டவர். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பதற்கு
பெரிய வழிகளை நீங்கள் காண்பதற்கு, மேன்மையான வழிகளை நீங்கள் காண்பதற்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது 86ஆம் சங்கீதத்துல ஆண்டவரை துதிக்கும் போது ரொம்ப அழகாய் துதிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபை ரொம்ப பெரியது, ரொம்ப பெரியது. அந்த சங்கீதத்தை முழுவதுமாய் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னார். ரொம்ப அழகா எழுதி வைக்கிறார், உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில ரொம்ப பூரணமா இருக்கிறது, பெரிய கிருபையா இருக்கிறது. தகுதி இல்லாத என் வாழ்க்கையில சில நன்மைகளை எல்லாம் எனக்கு நீங்க கொடுத்து உம்முடைய கிருபையை என் வாழ்க்கையில பெரிதாய் நீங்க விளங்க பண்ணியிருக்கிறீங்கப்பா. மோசே சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே நாங்க தகுதியற்றவர்கள், நாங்க சில பலவீனங்களை மாட்டிக்கொண்டோம், ஆனாலும் உம்முடைய கிருபை எங்க கூட இருக்கும் என்று சொன்னா, உம்முடைய கிருபை எங்க கூட வரலன்னா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லலைன்னா எங்களை வெளியில அனுப்பாதீங்கப்பா. உங்க கிருபை எனக்கு வேணாம்ப்பா, உங்க கிருபை எனக்கு அதிகமா காமிங்கப்பா, உங்க கிருபை நான் அதிகமா பார்க்கணும்ப்பா. இந்த மாதத்துல ஆண்டவர் தம்முடைய பெரிய கிருபையை, அவருடைய மேன்மையான வழிகளில ஒன்று, அவருடைய பெரிய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பிப்பாராக. அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட பெரிய கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பாராக. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா, மனுஷன் திறக்கிற எல்லா பெரிய கதவுகளும் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் ரொம்ப அழகா இந்த வார்த்தையை பதிவு செய்து வைக்கிறார், பெரிதும் அனுகூலமான கதவு. என்னோடு சேர்ந்து சொல்லுகிறீர்களா? இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை, அனுகூலமான கதவு. எனக்கு பெரிய கதவு திறப்பது முக்கியம் அல்ல, கர்த்தர் எனக்காக இந்த மாதத்துல அனுகூலமான கதவை கர்த்தர் திறக்கிறார். அனுகூலமான கதவை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிற கதவு இந்த மாதத்துல எனக்கு சில அனுகூலங்களை கொண்டு வரும், எனக்கு சில நன்மைகளை கொண்டு வரும். சங்கீதக்காரனாகிய தாவீது 86ஆம் சங்கீதத்தை முடிக்கும் போது ரொம்ப அழகாய் முடிக்கிறார். அந்த வேத வசனம் ரொம்ப ரசனையா இருக்கிறது. தேவரே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் எனக்காய் திறக்கிற அனுகூலமான கதவுகள், நீர் எனக்காய் செய்கிற அனுகூலமான அடையாளங்கள், நீர் எனக்கு பாராட்டுகிற அனுகூலமான கிருபைகள், நீர் எனக்காய் செய்கிற அனுகூலமான வல்லமையான கிரியைகள், நீர் எனக்கு பாராட்டுகிற அனுகூலமான எல்லா காரியங்களையும் சத்துருக்கள் கண்டு, மனிதர்கள் கண்டு, ஆண்டவரே கர்த்தாவே வெட்கப்பட வேண்டியவர்கள் வெட்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நான் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த மாதத்துல எனக்காக மேன்மையான வழியில் ஒன்றாக அனுகூலமான கதவை திறக்கிற, பெரிய கதவுகளை திறக்கிற ஆச்சரியமான தேவன் ஒருவர் என்னோடு கூட நீர் இருக்கிறேன். கர்த்தர் அதை காண வைப்பார். மேன்மையான வழிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நிச்சயமாய் காண வைப்பார். ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பதாய் பதிவு செய்து உங்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் பதிவு செய்து வைக்கிறார். விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். இந்த மாதம் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆச்சரியமான தேவ பிரசன்னத்தை நீங்க காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. எது தேவனுக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருமோ, உங்களால் தேவனுக்கு மகிமை வரக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் அதை கரத்துல எடுத்து செய்வதற்கு ஆண்டவர் உண்மையில ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இந்த நேரத்துல உங்களுக்கு முன்பதாய் ஆவியானவர் பதிவு செய்ய விரும்புகிறார். விடிய காலத்துல எதற்காக, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? மன்னாவுக்காக எதிர்பார்க்கிறார்கள், ஆகாரத்துக்காக எதிர்பார்த்து நிற்கிறார்கள், பசி. அப்ப வனாந்தர பாதையில தேவன் அவர்களை நடத்தும் போது அதற்கு முன்னிருந்த வாழ்க்கை என்ன? அதற்கு முன்னிருந்த சூழ்நிலை வெங்காயத்தையும் பூண்டையும் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்கே கொண்டு போனார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு போனார். அதற்கு முன்னிருந்த சூழ்நிலை கீரைகளை நினைத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அதுக்கு பின்பதாக அவர்கள் எங்கே கொண்டு போனார்? திரட்சியான ஒரு தேசத்துக்கு, நன்மை நிறைந்த ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு போனார். அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அந்த வனாந்தரத்துல அவர்கள் ஆகாரத்துக்காக ஆண்டவரிடத்துல கேட்ட போது ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். விடிய காலத்துல கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். நாம் தூங்கினாலும் நமக்காக தூங்காமல் எப்போதும் இருந்து கிரியை செய்கிற ஆச்சரியமான தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த காரியத்தை குறித்து யோசிக்கலனாலும் உன் தேவையை குறித்து ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்று காலையில் நீங்க எழும்பும் போது உங்கள் வாசலிலே தேவைகள் சந்திக்கப்பட்டிருப்பதை
நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பதிவு செய்ய விரும்புகிறார். நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த மாதத்துக்கு என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய போகிறேன், என் ஊழியத்தில் என்ன செய்ய போகிறேன், என் வேலையில என்ன செய்ய போகிறேன், என் கைட்டு செய்கிற காரியங்களில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் எதிர்பார்த்து நிற்கிறேன், இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்குமா, இந்த தேவைகள் என் வாழ்க்கையில சந்திக்கப்படுமா? கர்த்தர் சொல்கிறார், விடிய காலத்துல கர்த்தருடைய மகிமை. விடிய காலத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில எழுந்திருந்த போது அவர்கள் யோசித்தராத, எண்ணி பார்த்தராத வானத்து மன்னாவினார் கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கினாரோ, நீங்கள் காலை எழுந்திருக்கும் போது உங்கள் வாசல் படியில தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. விடிய கால வெளிச்சம் நம் கண்களில் படுவதற்கு முன்பதாகவே ராக்காலங்களிலே நமக்கா இருந்து செயல்படுகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் நித்திரை செய்யலாம். ஆண்டவர் மேல பக்தியோடு, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு, ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு, தேவனே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நீ செய்வதற்கு நீர் உண்மையுள்ள ஆண்டவர் என்று ஆண்டவரை நம்பி நீங்கள் இருப்பீர் என்று சொன்னார். சுகமாய் படுத்துறங்குங்கள். நாளை தினத்தை குறித்த, இந்த மாதத்தை குறித்த, தேவைகளை குறித்த காரியங்களை ஆண்டவர் மேல வைத்து விடுங்க. ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒரு நாள் அல்ல, 40 வருஷம் கர்த்தர் அப்படி செய்தார். ஒரு நாள் அல்ல. என் ஆண்டவர் எப்ப எதை செய்தாலும் சூப்பர் நேச்சுரலா செய்வார். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். சாதாரணமாய் மனிதன் செய்வது போல் செய்து போகிற தேவன் அல்ல. ஒரு நாள் நடந்திருந்தால் அது ஏதோ நமக்கு ஃப்ளூக்ல நடந்ததா இருந்திருக்கும். கர்த்தர் அப்படி செய்யவில்லை. 40 வருட காலங்கள் தேவன் ஆச்சரியமாக, அற்புதமாக. என் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நேரம் ஒரு தடை இல்லை. உண்மைதானா? என் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஒரு செகண்ட் போதும் சார், ஒரு செகண்ட் போதும் சார். பந்தி வைத்து விட்டு திராட்சரசம் இல்லை என்று சொல்லி அடுத்த பந்திக்கு உட்கார்றதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்து முடித்தார். அற்புதங்களை செய்து முடித்தார். அங்கே அற்புதத்தை ஆச்சரியமாய் செய்து முடித்தார். என் ஆண்டவருக்கு நேரம் ஒரு பொருட்டே அல்ல. இந்த மாதத்துல அப்படிப்பட்ட மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாய் பதிவு செய்யும்படி வைக்கிறார். விடிய காலத்துல தெய்வ மகிமையை காண்பீர்கள். நாளை இந்நேரத்துல, நாளை இந்நேரத்துல, நாளை காலையில, ஒவ்வொரு நாளும் படுக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாளை குறித்த தேவையை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாதத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண வைக்கிறவ, மற்றவர்கள் காணும்படி செய்கிறவ, சத்துருக்களும் வெட்கப்பட்டு போகக்கூடிய விதத்துல என் வாழ்க்கையில அதிக மேன்மைகளை கொடுத்து தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆச்சரியமான தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எகிப்தில் இருக்கும் போதும் நடத்தினே, வனாந்திர பாதையிலும் நடத்தினே, கொண்டு போகக்கூடிய இடத்திலேயும் என்னை நடத்துவதற்கு மேன்மையான வழிகளை நீர் வைத்திருக்கிறீர். இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பதற்கு உம்முடைய பெரிய கிருபைகளையும் உம்முடைய அனுகூலமான கதவுகளும் எனக்காய் திறக்கப்படட்டும். உம்முடைய மகத்துவங்களையும் மகிமைகளையும் நான் பார்ப்பதற்கு இந்த மாதத்தில் எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக, அற்புதமாக ஆண்டவர்களுக்கு நடத்தி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களை பலப்படுத்துவதற்கும் என் தேவன் அவர் உண்மையில் ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லலாமா? இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show you a still more excellent way. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தின் முதல் பாதியை நிறைவு செய்யக்கூடிய மாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜெயமான ஒரு எண்டிங்கா இருக்கட்டும்னு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் கர்த்தரை நடத்தும்படியாய் தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். கிருபையுள்ள தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. அநேகருக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கப்படட்டும். அநேகருக்கு ஆண்டவரே விடிய கால வெளிச்சம் உதிக்கட்டும். அநேகருக்கு விடிய காலத்தில் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அநேகரை அழுக்கு வஸ்திரத்தை நினைத்து சத்துரு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து இந்த மாதத்துல உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உம்முடைய கிருபையோடு நாங்கள் இணைந்து பயணிக்க ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரமும் தெய்வ பிரசனமும் தேவனுடைய ஆளுகையும் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் நிச்சயமான தேவ தயவு உடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தி அற்புதமான அனுகூலமான வாசல்களுக்கு நேராய் நடத்தும்.
இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. Have a blessed month. இந்த மந்த் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஆண்டவர்களை நடத்துவாராக. நாங்கள் கூடுமான வரைக்கும் செய்திகளை நிறுத்தாமல் உங்களுக்கு ஒளிபரப்புவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தில் நாம் இணைந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you. God bless you.